டிவியில விளம்பரம் பண்றவங்க கூட பெண்களை வச்சு விளம்பரம் பண்ணாதான் பொருள் நல்லா விற்கும். ஒரே கம்பெனிக்காரே 2 சோப்பு தயார் பண்ணான். ஒரு சோப்பு லிரில்னு ஒரு சோப்பு, இன்னொன்னு லைபாய். லைபாய் சோப்பை எப்படி விளம்பரம் பண்ணான்னா ஆம்பளைய குளிக்கிற மாதிரி காமிச்சான். ஆரோக்கிய வாழ்விலேயே காப்பது லைபாய், லைபாய் இருக்குமிடம் ஆரோக்கியம் விடமே லைபாய். 4 ஆம்பளைய பாத்ரூம்ல குளிப்பேன். லிரில் சோப்பை எப்படி விளம்பரம் பண்ணான் தெரியுமா? ஒரு அருவியில ஒரு பெண் குளிக்கும். லா 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 கம் அலைவ் வித் ஃப்ரெஷ்னஸ் லிரில் அப்படின்ற ஒரு பொம்பளை பிள்ளை நுரையில இருந்து அப்படி வெளியே வரும். ஒரு நாளைக்கு 15 லட்சம் சோப்பு விற்கிது. ஆம்பளையில வச்சு விளம்பரம் பண்ண லைபாய் சோப்பை முனியாண்டி விலாசில கை கழுவுற இடத்துல வச்சிருக்கான். குளிக்கிறதுக்கு விளம்பரம் பண்ண சோப்பு. யமதர்மன் கேட்டானா 100 ஆம்பளைங்க அன்னைக்கு வந்திருந்தாங்களாம் செத்து போய் மேலோகத்துக்கு. பொண்டாட்டிக்கு பயந்து வாழ்ந்தவெல்லாம் ஒரு பக்கம் நில்லு, மத்தவெல்லாம் ஒரு பக்கம் நில்லுன்னாராம். 99 பேர் ஒரு பக்கம் நின்னானுங்களாம் பொண்டாட்டிக்கு பயந்து வாழ்ந்த சைட்ல. இன்னொருத்த மட்டும் தனியா இருந்தானா. இவர் கேட்டாராம், என்னப்பா நீ ரொம்ப தைரியசாலியான? இல்ல கும்பலா இருக்க இடத்துல நிக்க வேணாம் என் பொண்டாட்டி சொல்லி அனுப்புனா. அப்படித்தான் இப்ப கை தூக்கணவங்க எல்லாம் டிப்ரெஷன். நெக்ஸ்ட் டாக்டர், மே ஐ கம் இன்? சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? டாக்டர், ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. ரொம்ப வயசு வாழ்றதுக்குலாம் எந்த மெத்தடும் கிடையாது. பட் ஆனா ஒரு வழி இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆனா வயசு கூடுமா? இல்ல வயசுலாம் இன்க்ரீஸ் ஆகாது கல்யாணம் பண்றதுனால. பட் ஆனா 2 நல்ல விஷயம் நடக்கும். என்ன? ஃபர்ஸ்ட், ரொம்ப நாள் வாழணுன்ற அசக்கான போயிடும். செகண்ட், வாழ்ற கொஞ்ச நாளுமே ரொம்ப நாள் வாழ்ற மாதிரி இருக்கும். உண்மையெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு எரும மாட்டியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது தெரியும்ல. கழுத்தையே நெரிக்கக்கூடிய கவலைகள் இருந்தாலும் யார்கிட்டயும் ஆறுதல் கேட்டு கெஞ்சாதீங்க. மீறணும் அப்படின்னா அவமானம் தான் மிஞ்சும். யோ, பல்லு வலிக்குதுன்னு பல்லு டாக்டரை பார்க்க போனேன், அதுக்குள்ள வந்துட்டேன். பல்லு டாக்டர் லேடி டாக்டர்டி, அதான் திரும்பி வந்துட்டேன். அதுக்கு ஏன் திரும்பி வந்த? நீ தானடி சொன்ன எந்த பொண்ணை பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு நிக்காதன, அதான். முடியப்பா, என்னால முடியலப்பா. நான் கலைஞர் டிவில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன். கலைஞர் டிவில இருந்தா சொல்லுங்க மேடம். உங்க வைஃப் இங்க வந்திருக்காங்க குழந்தைகளை கூட்டிட்டு. ரேஷன் கடைக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனா. அவங்க போய் சொல்றாங்களா? சீனி பருப்பு ஆயில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. என்ன காரணம்? இன்ஸ்டாகிராம்ல ஒரே ரீல்ஸா போட்டுட்டே இருக்கா, அதான் காரணம். சரி, ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தா ஒரு போன் 2 போன் அடிக்கலாம், 200 போன் அடிக்க. டெய்லி சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்றா. வீட்டுல ஒரு வேலையும் செய்யறது கிடையாது மேடம். நல்லா பிரியாணி நல்லா தின்னுட்டு நல்லா மேக்கப் அடிச்சுட்டு வீட்டுல நல்லா தூங்குறது, இப்படி செஞ்சா எப்படி மேடம்? எனக்கு புரியுது. நல்லா சுத்தமா மண்டைய கழுவி அனுப்பி விடுங்க மேடம். குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். அதுக்கு இல்லாம உங்ககிட்ட வரலாமா? உங்ககிட்ட வந்து ஜோலி முடிஞ்சிருமே. அப்பா வேற கூட்டு போயிருக்கா. அப்பா பாருங்க ஓனாமா இருக்காரு பாருங்க. யோ, என்ன பக்கத்து வீட்டுக்குள்ள உன்னை எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு? என்ன சமாச்சாரம்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க அப்பா துபாய் போயிட்டாரு. சும்மா விளையாட்டுக்காக என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்க. விளையாட்டுக்காக கூப்பிடுதா இல்ல நீ விளையாண்டதால கூப்பிடுதா? ஏய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்ல? எங்க அப்பா ஒரு 2 வீலரை விக்கணும் சொல்லிட்டே இருந்தாருல. ஒரு இளிச்ச வாயன் வந்தான், அவன்கிட்ட வித்துட்டாரு. ஒன்னத்துக்கும் உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க. நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனு? நீங்க தான் என்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விடணும். அதே மாதிரி எனக்கும் ஒரு கண்டிஷனு. என்னது? நானா வந்து கூப்பிடுற வரைக்கும் உங்க அம்மா வீட்டுல இருந்து நீ வரக்கூடாது. இவளை கல்யாணம் பண்ணி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அடுத்த வீட்டு பொண்ணை பார்த்து ஏங்க வச்சிடாதீங்க உங்க கணவனை. நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கிடக்குது, சாப்பாடு. மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம். எந்த குடிகாரன்னு இன்னில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவான். அப்படின்னு பாட்டை மாத்தினாரா? நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், அந்த பாட்டை வந்து மாத்தினார்.
2 பேரும் கை கோத்துட்டு எங்க போறீங்க? அங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாங்க. அத பார்க்க போறோம். ஓ, நான் வீட்ல ஆடி பார்த்தது இல்லையே. வா வா, ஏய் கைய விடுறி, படி வா. இல்ல உங்க அம்மா ஃபோன் பண்றாங்க என்னன்னு கேளு. எங்க அம்மா ஃபோன் பண்ணா நான் தான் அட்டன் பண்ணி பேசணுமா? உங்களுக்கு அத்தை தானே, நீங்க அட்டன் பண்ணி பேசினா குறைஞ்சா பெறுவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அத்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, கேட்டிருக்கீங்களா? அவங்க தானே ஃபோன் பண்றாங்க, அட்டன் பண்ணி பேச வேண்டியதானே? பேசுங்க அட்டன் பண்ணி. அத்தை நல்லா இருக்குந்த. நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பாடா மணி 10 ஆயிடுச்சு, இன்னும் உங்க மக சமைக்கவே இல்லையே. காலையில எந்திரிச்சதுலேருந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தா எப்படி சமைக்க முடியும்? நீங்களும் ஒரு நாளைக்கு 4-5 தடவை ஃபோன் பண்ணுறீங்க. என்னம்மா பண்ணுற, ஏதுமா பண்ணுற, என்ன சமைச்சா, மறுமையான சாப்பாடு கொடுத்தியா, சீக்கிரம் எந்திரி, வீட்டு வேலையை பாரு, ஏதாவது ஒரு புத்திமதி பிள்ளை சொல்கிறீங்களா? என்னதான் சொல்லி கொடுத்தீங்களோ எனக்கு ஒன்றும் புரியல. சாம்பார் அப்ப எனக்கு இந்த நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன்னு உங்கள் மகன் என்னை பார்த்து முறைக்குது. நீங்களே ஏதாவது புத்திமதி சொல்லுங்க. இந்த அத்தை பேசுகிறாங்க. இன்னைக்கு ஒரு புட்டி. உங்க அம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா உங்க அம்மா இருக்கணும். 2 பேரும் வெளியே போக, வேலைக்காரி இருக்கா, நான் பாத்துக்கிறேன். உங்க வேலைய உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு வீட்டை கடனுக்கு வாங்குங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிரும். இன்னொரு கடன் வாங்குங்க, உங்க பாஸையும் விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. கல்யாணம் பண்ணுங்க, அந்த ஆபீஸே உங்களுக்கு சொர்க்கமா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்பா எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. உனக்கு தெரியாம ஒரு 4-5 பொண்ணுங்க கூட நான் பேசிட்டு இருந்தா அதுக்கு பேரு துரோகமா? நீங்க குடிக்கிற இந்த காஃபில உங்களுக்கு தெரியாம விஷத்தை கலந்தா அதுக்கு பேர் கொலை முயற்சியா? பொண்டாட்டி நீங்க மரியாதை கொடுக்கல, ஏகப்பட்ட பிரச்சனை நீங்க சொல்றீங்கல்ல. ஒரு நாளைக்கு அக்கா நல்லா கேட்டுக்கோங்கக்கா, ஒரு நாளைக்கு ஆண்கள் பெண்களை பத்தி நம்மள பத்தி எத்தனை டீ போடுறீங்க? எடி என் துண்டு எடுத்துட்டு வாடி, எடி என் பேஸ்ட் எடுத்துட்டு வாடி, எடி என் டவுசர் எடுத்துட்டு வாடி, எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும் போது இந்தாடா காஃபி அப்படி கொடுத்துருக்கமா? அப்படி கொடுக்கமா? இல்லாத புள்ள ஆம்பளை புள்ள. இப்ப இந்த கூட்டத்திலே இறங்கி பாருங்களேன், எல்லாரும் பெண்களுமே நகை போட்டிருப்போம். குறைஞ்சது தலையை வெட்டினா ஒரு 10 பவுனாவது எடுக்கலாம். ஆனா எங்க ஆம்பளைங்க பாருங்க, யாருமே ஒரு டூப்ளிகேட் மோதிரம் கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஆண்கள் தங்கமே போடுறதில்ல. ஏன் தெரியுமா? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? காதலித்து பார், தரையில கால் நிக்காது, மொபைல்ல சார்ஜ் நிக்காது, பாக்கெட்ல காசு நிக்காது. ஆனா நீ மட்டும் நடு தெருவில் நிப்ப. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? சரி கேளு. மாங்காயை கடித்ததும் இல்லை, மசக்கையை உணர்ந்ததும் இல்லை, வளைகாப்பு நடத்தவில்லை, வளையல்களும் அணிந்ததில்லை, இருந்தாலும் ஒரு அழகான குழந்தையை ஈன்றது டேஸ். சொல்லுங்க. தெரியலையே. தெரியலையா? சரி, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க புருஷன் உங்களை எப்படிதான் பாசமா பாத்துக்கிட்டாலுமே நீங்க உங்க அக்கா தங்கச்சி உங்க அம்மா அப்பா கிட்ட உங்க புருஷனை பத்தியும் அவங்க குடும்பத்தார்களை பத்தியும் குறை சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறீங்க. இது ஒரு சில ஆண்களுக்கு மட்டுமே. அம்மாக்கு வலிக்கும், கூட பிறந்தவங்களுக்கு வலிக்கும், ஆனா உங்களுக்குன்னே வாழ்ற உங்க பொண்டாட்டிக்கு வலிக்கும்ன்றதை நீங்க மறந்துடுறீங்க. அவங்களும் உங்க அம்மாவா உங்க கூட பிறந்தவங்களா நினைங்க, அவங்களுக்கும் வலிக்கும்ன்றத கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கிங்க. அப்போ வாழ்க்கையில சண்டைன்றதே வரவே வராது. இங்க பாருப்ல, என்னை எதிர்த்து பேசின்னு வச்சுங்க, ஓங்கி ஒரே அடிச்சு விடுவான். என்ன என்னை அடிச்சுக்கோ? நீ என்ன அடிச்சுதான்? உங்க 2 பேத்துக்கும் ஒரு கேள்வி. கேளு. ஒரு ஆறு நிறைய தண்ணி. அப்ப ஒரு படகுல நிறமாச கர்ப்பிணியா ஒரு யானை சவாரி செய்யுது. அந்த யானையோட எடை 1000 கிலோ. ஆனா அந்த படகு 1000 கிலோவுக்கு மேல போச்சுன்னா மூழ்கிடும். அப்ப திடீர்னு அந்த யானை குட்டி போடுது. இப்ப அந்த படகு மூழ்குமா மூழ்காதா? மூழ்கிடுமா? அந்த யானை குட்டி போட்டா இன்னும் கொஞ்சம் இடம் சேர்த்தி வந்துரும்ல. எப்படியும் அந்த குட்டியே ஒரு 100 கிலோ வரும்ல, அதனால முழுகிரும். தப்பு. சரியான பதில நீங்களே சொல்லுங்க. உங்க போன் நல்லா இருக்கு. போனா 10,000 ரூபாய் கொடுத்து என்னுடைய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. உங்க நெக்லஸ் கூட அழகா இருக்கு. இதுவும் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து. உங்க ஹஸ்பண்ட் அழகா தான் இருக்காரு. அவரை 15 லட்சம் ரூபாய் கொடுத்து எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏம்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராம இருக்கணும் என்ன செய்யணும்? என்ன 2 பேரும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகணும். இல்ல. ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க பாசமா இருக்கணும். இல்ல.
என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்களேன். 2 பேத்துக்கு முதல்ல கல்யாணம் ஆகாம இருக்கணும். அடியே இங்க வா. என்னடா? இந்தா அந்த ஒயின் ஷாப்பில் போய் ஒரு கோட்டரும் சைடிஸ் வாங்கிட்டு வா போ. ஏன் நீனே போய் வாங்கிக்க வேண்டியதானே? நான் போய் வாங்குவேன், அங்கே எங்கள் அப்பா இருக்காரு. அப்பாவுக்கு அவ்வளோ பயப்படுறல, அப்போ எதுக்கு குடிக்கிற? அந்த நாய்க்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே போய் வாங்கினா அந்த நாய் கட்டிங்க பிடிங்கி குடிச்சிடும். அதனால தான் ஒன்று அனுப்புகிறேன், போய் வாங்கிட்டு வா போ. இரு, நான் போய் எங்கள் அம்மா அனுப்புகிறேன். அவங்க வாங்கிட்டு வந்து நல்லா கொடுப்பாங்க. உங்கள் அம்மாவை அனுப்புறியா? அவங்களுக்கு கட்டிங்க யார் கொடுப்பா? அதுக்கு நான் எப்பன்ட்டே கொடுத்துட்டு போயிடுவேன். அம்மா, எதுக்கு மேலே வெறும் தாலி கயிறு போட்டிருக்கீங்க? ஓ இதுவா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உங்க அப்பா பைக்கு காரு ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்குல்ல, அதே மாதிரி உங்க ஒப்பனை ஓட்டுறதுக்கு நான் வச்சிருக்க லைசன்ஸ் இது.